வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம பிங்க் லட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸான டெசர்ட் ரெசிபி. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எப்போல்லாம் உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு இருக்கோ அப்போல்லாம் இதை நீங்கள் ஈஸியாக பண்ணி சாப்பிட்றலாம். ரொம்பவே அருமையான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த அரிசி மாவை ரிமூவ் பண்ணி தனியாக வச்சிடலாம். இதே பேனில் 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே டெசிகேட்டட் கோகோனட் எப்படி செய்கிறதுன்னு நான் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அரிசி மாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதும் இதை 2ஆக பிரித்து தனித்தனி பவுலில் வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் பிங்க் கலர் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கையில் நல்லா நெய் தடவிட்டு கொஞ்சமாக பிங்க்லேருந்து எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக பிடிச்சிருங்க. அதை லைட்டாக கையை வச்சு அழுத்தம் கொடுத்து ஷீட் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒயிட்லேருந்து கொஞ்சமாக எடுத்து அதையும் நல்லா ஸ்மூத் பாலாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பிங்கோட சென்டரில் வச்சுருங்க. இப்போ நல்லா ரேப் பண்ணி இந்த மாதிரி சீல் பண்ணிடுங்க. நல்லா சீல் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பாலாக அகேன் உருட்டிடுங்க. இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ அகேன் நம்ம டெசிகேட்டட் கோகோனட்டில் லைட்டாக கோட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா டெசிகேட்டட் கோகோனட்டும் கோட் ஆயாச்சு. இப்போ நம்ம டெலிஷியஸான பிங்க் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உடனே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்றதுக்கு இது ஒரு டெஃபினட்டாக ஒரு அருமையான டெசர்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸி அண்ட் டெலிஷியஸான பிங்க் லட்டு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.